காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டிலாம் இல்லையும். இப்போ நம்ம வந்து சிலிண்டர் ஏரியால தான் இருக்கோம். பார்க்கிங் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்த. சின்னதா வந்து ஒரு சிங்க் வச்சிருக்காங்க. சிங்க் வச்சிருக்க இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேஸ் பாயிண்ட். இது மெஷின் வச்சு பெண்ட் பண்ணது. ஸோ இதோட அவுட்புட் பாருங்க எப்படி இருக்கு. இந்த ஒர்க்கு நாங்க செய்யும்போது இது எப்படி கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவல் எங்களுக்கு சரியா தெரியல. லைன் பண்ணு வரும்போது இந்த டைல் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. டைல் ஒர்க் முடிச்சுட்டாங்க, அந்த பட்டி பாக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு டேபிள் டாப்ல வாங்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த டைலுக்கு ஒரு 2 இன்ச்சு தான், 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற பைப் வந்து பாத்தீங்கன்னா சரியா அந்த ஜிங்க் இருக்கனால என் ஏரியால ஒரு டைல் ஒட்டிருக்காங்க. அந்த டைல் டேமேஜ் பண்ணாம நான் வந்து ஹோல்ஸ் போட்டு வெளில எடுத்துட்டேன் பைப்பை. இன்கேஸ் எனக்கு வந்து கீழே எனக்கு டேபிள் டாப்ல கொடுங்க, கபோர்டு கீழே கொடுங்கன்னா கொஞ்சம் அது முடியாத ஒண்ணுதான். ஏன்னா அப்போ டேபிள் டாப் கீழே நான் ஹோல்ஸ் போட்டேன்னா இந்த பக்கம் வெளி பக்கத்துல எனக்கு டைல் உடைச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி டைல் உடைக்க கூடாதுன்னா பிஃபோர் டைல் ஓட்டுறதுக்கு முன்னாடி லைன் பண்ணிருக்கணும். அப்ப வந்து கஸ்டமர் கூப்பிடும்போது எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு எதுவும் டேமேஜ் இல்லாம தான் நம்ம வந்து இந்த லைனை செஞ்சு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறோம். சிலிண்டர் கேஜோ மற்றபடி கல் வச்சு கட்டி கொடுக்குறத நம்ம செய்யறது இல்லை. ஐடியா மட்டும் தான் கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கஸ்டமர் இப்போ வந்து இங்க வந்து சில மெட்டல்ல கேஜ் போடுறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு அது கொஞ்சம் நல்லா எடுப்பா இருக்கும். அதோட மழை தண்ணி படாத இடம். அதனால நானும் கஸ்டமர் நீங்க தாராளமா மெட்டல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த இந்த சைட்ல நம்ம வந்து டேபிள் டாப் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு அப்போது கீழே நம்ம வந்து வால் கொடுக்க முடியாது. சைட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒர்க். அதனால பண்ண முடியல. இவங்க ஒருவேளை பிஃபோர் வந்து டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கலாம். கபோர்டு கீழே வச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ கபோர்டு கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். டேபிள் டாப்ல வால் கொடுத்தது இந்த ஹோஸ் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணும்போது நான் நகர்த்து வந்தமே எனக்கு அதனால கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் டாப்ல வால் கொடுத்து ஹோஸும் லென்த்தாக கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா காய்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் பைப்லைன் செய்யணுமா, மறக்காம ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி கேஸ் பைப்லைன்ஸை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இதை பத்தி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ்.